யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தம்பா லாகின் பேஜ் வருதா இல்லையா, நீ தான் ட்ரெயின் பண்றல, இந்த டேட்டா கொடுத்தா இது வருதா இல்லையான்னு செக் பண்ற. ஆனா இவனால வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண முடியாதுங்க. ஓகே, இவனுக்கு அந்த நாலேஜ் இருக்காதுங்க. அதனால வந்து டெஸ்டிங் ஒரு ப்ராஜெக்டை பண்றது முக்கியம் இல்லைங்க, அது ஒழுங்கா வேலை செய்தான் பண்றதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் வந்து டெஸ்டிங் சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் இது பண்ணா வந்து அது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஃபீல்டு தாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, இது எப்படிலாம் படிக்கலாங்க, அதில் எவ்வளவு சேலரிலாம் இருக்குன்றத பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போறாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி டிக்கன் காஷ்மீர். வெல்கம் டு சேனல். மேனுவல் டெஸ்டிங் எல்லாருக்குமே பரிச்சயமான ரொம்ப ஈஸியஸ்ட் ஒரு டெஸ்டிங் எதுனா மேனுவல் டெஸ்டிங் தாங்க. எனி டிகிரி எனி இயர் பாஸ்வேர்ட்னாவே மேனுவல் டெஸ்டிங் தூக்கி போய் போட்டுருவோம். ஏன்னா வந்து அதுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ஐடியா இருந்துச்சா போதும், டெஸ்டிங் எப்படி பண்ணுறது தெரிஞ்சால் போதுங்க, ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக வந்து டேட்டாவை கொடுத்து மனுஷன் டெஸ்ட் பண்ணுறதுங்க. ஃபங்க்ஷனாலிட்டி மாடியூலுங்க இது எல்லாத்துக்கும் மேனுவலாக டேட்டா கொடுப்பாங்க. அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒழுங்காக வேலை செய்தான்ட்டு ஒரு டெஸ்ட்டரே மேனுவலாக செக் பண்ணுது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தம்பா லாகின் பேஜ் வருதா இல்லையா, அதை டெஸ்ட் பண்ண. யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருக்குப்பா, எரர் வருதா இல்லையா, லாகின் பேஜுக்கு போகக்கூடாதுப்பா அப்படின்னு மேனுவலாக டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றி பார்க்கலாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்னங்க, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம வந்து லைக் என்னெல்லாம் டெஸ்டிங் பண்ணுறது முதல்ல ட்ரெயின் பண்ணணுங்க. ட்ரெயின் ஆர் ரெக்கார்ட் பண்ணுவோங்க. ரெக்கார்ட் பண்ண முன்னாடி அதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்வேரே வந்து நீ ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண இல்லையா, அதே ஸ்டெப்பை ப்ராசஸை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ மேனுவல் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை எவ்வளோ வேகமாக டெஸ்ட் பண்ண முடியுதுன்னு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கலாம். கம்பேரிட்டிவ்லி ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை விட மேனுவல் டெஸ்டிங் பொறுத்தவரைக்கும் மனுஷன் டைப் அடித்து சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இன்பாக்ஸ் வருதான்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு டைம் எடுத்துங்க. ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தாங்க. ரெண்டாவதாக வந்து ஃபாஸ்ட்டாக இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் டக்குன்னு டேட்டாவை ஃபீட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதோட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. நான் வந்து ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லோன் அப்ளிகேஷன் இருக்குங்க. அந்த லோனில் வந்து எல்லா டேட்டாவும் பர்சனல் டேட்டா, அஃபிஷியல் டேட்டா, மெடிக்கல் டேட்டா எல்லா டேட்டா ஃபீட் பண்ண முன்னாடி சப்மிட் பண்ணால் அவனுக்கு லோன் கிடைக்குமா இல்லையா, இது ஒரு லென்த்தியான ப்ராசஸ். இந்த டேட்டாவெலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அரை மணி நேரம் ஆகிடுங்க. சாஃப்ட்வேரில் ஆட்டோமேஷன் மூலமாக பண்ணும்போது வித்தின் நாட் ஈவன் 30 செகண்ட்ஸுங்க டேட்டா ஃபீட் பண்ணி லோன் கிடைக்குமா இல்லைன்னு சொல்லுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க. ஆனால் மேனுவல் டெஸ்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதோட லேர்னிங் கர்வ் எப்படி இருக்குன்னு கேட்கலாங்க. பயங்கர ஈஸிங்க மேனுவல் டெஸ்டிங்க. ஏன்னா வந்து டெஸ்ட் கேஸ்னால் என்ன, எப்படிலாம் டெஸ்ட் பண்ணணும், என்ன பாசிபிலிட்டி ஆஃப் டெஸ்டிங்லாம் பண்ணணும், ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க, இது மாதிரி பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஒரு 2 நாள் படித்தா போதும் மேனுவல் டெஸ்டிங் ஆகிடலாங்க. நெட்லேயே போய் படிச்சுக்கலாங்க. மேனுவல் டெஸ்ட் ஆகிறதுலாம் வந்து காசு கொடுத்து எங்கேயும் படிக்க தேவையில்லை, ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் படிக்கலாங்க. அண்ட் இதில் கோடிங் கிடையாதுங்க. அதனால் வந்து மேனுவல் டெஸ்டிங்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன்றுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க, தப்பு கிடையாதுங்க. லேர்னிங் கர்வ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து பியூர்லி கோடிங்கில் வருதுங்க. அதனால் வந்து இது அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாதுங்க. பட் ஆனால் எல்லாருமே படிக்க முடியுங்க. சரியான ஆசான் நல்லா சொல்லித்தர ஒருத்தங்கிட்ட இருந்தீங்கன்னா வந்து அதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாங்க. மற்றபடி வந்து when compared to மேனுவல் டெஸ்டிங் இது கொஞ்சம் டஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் கோடிங் கண்டிப்பாக இருக்குங்க. நாலாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எரர்ஸுங்க. எரர்ஸ்னால் என்னென்னா வந்து மேனுவல் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த டெஸ்டர் வந்து தப்பாக வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம மனுஷங்க எப்போ வேணால் தப்பணும். ஸோ இந்த டேட்டாவை கொடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு இருக்குங்க. நம்ம தப்பான டேட்டா கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கரெக்டான டேட்டா கொடுக்கும்போது ஒர்க் ஆகலை, ஓகேவா. இந்த மாதிரி மேனுவல் டெஸ்டிங் பண்ணும்போது டிஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், நாம தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இரண்டாவது அது ஒரு டிஃபெக்ட் இருக்குங்க, அதை வந்து சரியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமலும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மனிதன் பண்ணுற ஒரு மேனுவல் ப்ராசஸ்ங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் வந்து டிஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்க. ஏன் அப்படின்னா நீ தான் ட்ரெயின் பண்ணுறல, இந்த டேட்டா கொடுத்து இது வருதா இல்லையான்னு செக் பண்ணுற. மனுஷனாக இருந்தால் தப்பாக அடிச்சுட்டு செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட்வேர்ன்றதோட ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண தொட்டு அந்த டேட்டாவை கரெக்டாக போடுங்க. அதனால் இதில் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு, ஃபங்க்ஷனாலிட்டி மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்க. பட் ஆனால் மனுஷன் அப்படின்னா இந்தந்த டேட்டா காம்பினேஷன்லாம் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சாஃப்ட்வேர் அப்படி இருக்காதுங்க. ஏன்னா அதுக்கு நீ என்ன சொன்னியோ அது மட்டும் தான் அது பண்ணுங்க. இது ஒரு சின்ன ட்ராபேக் தாங்க. ஏன்னா மனுஷ ஊழல் எப்பவுமே வந்து ஆட்டோமேஷனோட பெட்டராக தான் இருக்குங்க. அதனால் வந்து இதில் ட்ராபேக் இருக்குங்க, அட்வான்டேஜ் ரொம்ப அதிகன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. அடுத்து வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் லைக் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை விட மேனுவல் டெஸ்டிங் வந்து கம்பேரிட்டிவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தெரிஞ்சவன் மேனுவல் டெஸ்டிங்காலும் பண்ண முடியும். ஆனால் இவனால் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண முடியாதுங்க. ஓகே, இவனுக்கு அந்த நாலேஜ் இருக்காதுங்க. அதனால் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னாமல்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு கேட்டாவே வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கால தான் எடுப்பாங்க when compared to மேனுவல் டெஸ்டிங். இதுதான் உண்மைங்க. ஓகேவா, மேனுவல் டெஸ்ட்லேயே வந்தாலுமே ஆட்டோமேஷன் டெஸ்ட் இருந்தான் அப்படின்னா இவனை தான் ப்ரிஃபர் பண்ண, அவனை பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இதுக்கு சாஃப்ட்வேர் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறதுனா வந்து ஜாவா வித் செலினியம் ரொம்ப ஃபேமஸுங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்ஜின் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க, குக்கும்பர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. இப்போ ஏபி டெஸ்டிங் யூஸ் பண்ணுற போஸ்ட்மேன் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குங்க. ஃபைனலாக வந்து டெஸ்டிங் வகைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் மேனுவல் டெஸ்டர் அப்படின்வாங்க, இல்லை ஃபங்க்ஷனல் மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒழுங்காக வேலை செய்யுது அப்படின்ட்டு மேனுவலாக டெஸ்ட் பண்ணுற ஒரே வகையான டெஸ்டிங் மட்டும் தான் இதில் இருக்குங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வகைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட்டோமேஷன் மூலமாக டெஸ்ட் பண்ணுறது தாங்க. ரெண்டாவது ஏபிஐ டெஸ்டிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க, அநியாய ஃபேமஸாக போயிட்டுருங்க. இது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அண்ட் இடிஎல் டெஸ்டிங் இது எல்லாமே வந்து டெஸ்டிங் வகைகள்ங்க. இது எல்லாமே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் வர பவர்ஃபுல்லான டெஸ்டிங் ஏரியாஸுங்க. இது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டா உங்கள் ப்ரொஃபைல் வேறு லெவலில் பில்ட் ஆகும். ஃபைனலாக நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி, அண்ணா மேனுவல் டெஸ்டிங்கா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து எல்லாருக்குமே தெரியுங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி வந்திருக்குங்க. ஏன்னா கோடிங் சொல்கிற ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்ட்டாகவும் இருக்க முடியுங்க. கண்டிப்பாக வந்து மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர அண்ணன் தயாராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சு ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.